யூடியூப் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பால் கண்டென்ட் கிரியேட்டர்கள் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். அந்த நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் விளக்கமாக பார்க்கலாம். 1980களின் காலகட்டத்தில் நன்றாக படித்து ஆசிரியர் பணியை பெற்றுவிட வேண்டும் என்ற ஆசை பல்வேறு இளைஞர்களுக்கும் பொதுவாக இருந்தது. 1990களில் பலரும் பொறியாளராகிவிட வேண்டும் என்று அதிக அளவில் கனவு கண்டனர். ஆனால் தற்போதுள்ள சூழலில் பலரும் யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து அதன் மூலம் வருமானம் ஈட்டவே அதிக அளவில் முயன்று வருகின்றனர். குறிப்பாக ஜென்சி தலைமுறையினர் இந்த கண்டென்ட் கிரியேஷன் துறையில் அதிக ஆர்வமாக செயல்பட்டு வருகின்றனர். இவ்வாறு யூடியூப் சேனல்களை ஆரம்பித்து கண்டென்ட் கிரியேட்டராக விரும்பும் நபர்களுக்கு யூடியூப் நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பு ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது ஒரு யூடியூப் சேனல் வருவாய் ஈட்ட வேண்டும் என்றால் 1000 சப்ஸ்கிரைபர்களை பெற வேண்டும். மேலும் சேனலில் வெளியிடப்பட்ட மொத்த வீடியோக்களையும் குறைந்தபட்சம் 4000 மணி நேரமாவது பார்வையாளர்கள் பார்த்திருக்க வேண்டும். இதுவே ஷார்ட்ஸ் வீடியோவாக இருந்தால் 10 மில்லியன் பார்வையாளர்கள் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் வருமானம் ஈட்டுவதற்கான தகுதி வரம்பாக உள்ளது. ஆனால் இந்த தகுதி வரம்பை யூடியூப் நிறுவனம் தற்போது அதிரடியாக உயர்த்தியுள்ளது. தற்போது வந்துள்ள மாற்றத்தின்படி சேனலில் வெளியான மொத்த வீடியோக்களையும் குறைந்தபட்சம் 8000 மணி நேரமாவது பார்வையாளர்கள் பார்த்திருக்க வேண்டும். மேலும் ஷார்ட்ஸ் வீடியோக்களில் இருந்து வருமானம் ஈட்ட வேண்டும் என்றால் 20 மில்லியன் பார்வையாளர்களை மொத்தமாக பெற்றிருக்க வேண்டும். இந்த புதிய விதிமுறைகள் வரும் 2027ஆம் ஆண்டின் பிப்ரவரி மாதம் முதல் அமலுக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த புதிய விதிமுறை இளம் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.